காலை வணக்கம் நண்பர்களே. வயிற்றுல படிக்கட்டு வைக்கிற சவால்லாம் 4-7. இப்போ இவ்வளோ பாருங்க, வெளில போகிறாளா, இன்னொருத்தன் உள்ளே இருப்பான் பாருங்க. ஜிம் வேறு 2 நாள் லீவு, நான்வெஜ் இல்லைன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. நானே கடுப்பில் இருக்கேன். இவனுக்கு காலையிலேயே ரொமான்ஸ் கேட்குது. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். அப்படியே அவனை அடிச்சு வரத்திட்டு இப்போ சரஸ்வதி பூஜை எஃபெக்ட். நேற்று மிச்சமானதெல்லாம் இன்றைக்கி சாப்பிட சொல்லுவாங்க. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் அம்பியாக இருக்க போகிறேன்னு எஸ்கேப் ஆகி வெளில ஓடிட்டேன். அதனால் இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன். காலையில் இது சாப்பிட்டா காற்று கண்ட மாதிரி பிரியும்னு பூஜையில் மிஞ்சி போன ஆப்பிள் வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து நறுக்கி போட்டு ஃப்ரூட் சால்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஜிம் வேறு லீவுங்கிறதாலையும் நேற்று சுற்றி இருந்த டயர்லையும் நல்ல ஒரு தூங்கிட்டேன். மதியானம் சாப்பிடக்கூடல, சாயங்காலம் தான் எழுந்திரிச்சேன். எழுந்ததுமே குளிச்சுட்டு அம்மாவை கோவிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம். அவர் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துடவும் முடியாது. அவங்க வீட்டுக்கே போனாலும் வாசலே ஒருத்தர் அப்படி நின்றுட்டு இருப்பா. அப்படி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா டைம்லையும் ஒருத்தர் இருப்பான். அது எப்படின்னா, ஒரு பொருளை ஒரு நாள் தரன்னு வாங்கிட்டு போயிட்டு 9 நாள் இல்லை 9 மாதம் ஆகியும் திருப்பி தராமல் இருப்பான். பார்த்தீங்களா, அவன் தான் இவன். அதுவும் இல்லாமல் தலகாணி இல்லாமல் கூட தூங்குவான். ஆனால் இந்த குட்டி தலகாணி இல்லாமல் இவன் தூங்கவே மாட்டாங்க. உங்கள் டீமில் யாராவது எப்படி இருந்தாங்கன்னா அவங்கள டேக் பண்ணுங்கள். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இவனை பாருங்கள், ஏதோ நான் அவனை கைது பண்ணி கூட்டு வர மாதிரி வரான் பாருங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பிறகு நம்ம ஜிம் பாய்ஸோட காப்பி கடையில் அட்டி நம்பர் 1, அடுத்து ஒரு ரவுண்டை போட்டு வேற ஒரு காப்பி கடையில் அட்டி நம்பர் 2. படிக்கட்டு சவால் ஆரம்பிச்சிருந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி 20 நாளில் படிக்கட்டு வைக்க போகிறேன்னு தெரியல. டெய்லி உறுதியாருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நானே உறுதியாக இல்லை. அதனால் நாளையிலேருந்து நான் உறுதியாக இருக்க போகிறேன். நீங்களும் உறுதியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.